ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல் மிடில் கிளாஸ் லைஃப் ஹாப்பினஸ். இன்றைக்கி டே ரொம்பவே ஜாலியாகவே ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் மொபைல் எடுத்து பார்த்தோன்னே ஒரு வீடியோவுக்கு 1K வியூஸ் போயிடுச்சு. அது நம்ம 1K சப்ஸ்கிரைபர் லைக்ஸ் பண்ண மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். இருந்தாலும் ஓகே, இதுவே சூப்பர்னு சொல்லிட்டு என்ன நானே அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபிஷ் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போனோம். ஆனால் எதுவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. ஸோ காடையும் சிக்கனும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இண்டிபெண்ட் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போ நம்ம ஒரு ஓன் டிசிஷன் எடுத்து அதன்படி நடக்கிறோமோ அப்போவே இண்டிபெண்ட் தான். பிகாஸ் இந்த உலகத்திலேயே நமக்கு நல்லது நினைக்கிறது நம்மளோட பேரண்ட்ஸ் மட்டும்தான். மற்றவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தான் நல்லது நினைப்பாங்க. அது மனித இயல்பு. நம்மளோட சொந்த பந்தங்கள், நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் அவங்க நல்லது பண்ணிப்பாங்க. மற்றவங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க. மனசாட்சி இருக்கவங்க தான் அடுத்தவங்களுக்கு கொஞ்சமாவது பண்ணுவாங்க. அதனால் நமக்கு எது தேவை, எது தேவையில்லைன்றது நமக்கு தான் தெரியும். அப்போ யார் டெசிஷன் எடுக்கணும்? நம்ம தானே நம்ம லைஃப்க்கு டெசிஷன் எடுக்கணும். நீங்கள் அது மாதிரி டெசிஷன் எடுத்து அதன்படி போனாலே லைஃப்பும் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அதுக்கப்புறமேட்டுக்கு டே இதை மாதிரி ரொம்பவே ஜாலியாகவே போச்சு. ஈவினிங் நல்லா சூடாக ஒரு கப்பு டீயை குடிச்சிட்டு பசங்க ரொம்ப நாளாகவே சைக்கிள் கேட்டுன்னு இருந்தாங்க. சரி, இன்றைக்கி டைம் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷோரூம் கூட்டிகிட்டு போயாச்சு. நல்ல ஒரு சைக்கிள் ஒன்று செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தாச்சு. வேகமாக போகக்கூடாது, ஸ்லோவாக தான் போகணும், ஒரு மெயின் ரோட் பக்கம்லாம் போகக்கூடாது, இதை மாதிரிலாம் சொல்லியாச்சு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ரைடெல்லாம் அவங்களும் ஓட்டி பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாங்க. டே சூப்பராகவே முடிஞ்சுது. ஹாப்பினஸ் கண்டினியூ டுமாரோ.